ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவக்காய் புளிக்குழம்பு செய்யலாமா? அதுக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நான் 1/4 கிலோ அளவு பாவக்காய் எடுத்துருக்கேன். பொடி பொடியாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வதங்க உப்பு போட்டுக்கலாம். பாவக்காய் மெலிசாக வெட்டினா தான் நல்லா வதங்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் பாவக்காய் கசப்பு இருக்காது. இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் இல்லாட்டி கூட பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்போ நான் 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். 4 தக்காளி அதில் ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ அந்த பாவக்காய் அதில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு புளி ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டோன்னா அது பாருங்கள், நல்லா கொதிஞ்சு ஒரு சுற்று குறைஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் பச்சை வெங்காயம் ஒன்று வெட்டி அதில் போட்டு விட்டுடலாம். சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.